அனைவருக்கும் வணக்கம் கைஸ். நம்ம இதை பற்றி சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் கேட்டகிரி ட்ரேட்மேன் கேட்டகிரி ஆல் ஓவர் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்த கட்ட தகவல் எப்போ வரும், என்ன ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, A to Z நம்ம தெளிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நீங்கள் டெக்னிக்கல் அண்டு ட்ரேட்மேன் கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் கேட்டகிரிக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள், சரிங்களா? இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் 45ஆம் நம்பர் பேஜில் தமிழ்நாட்டு, சரி, இந்த கார்னரில் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்களோட ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம் ப்ளஸ் இனிஷியல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ட்ரேடுன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க, உங்களுடைய ட்ரேடாக உங்கள் நேமு, நீங்கள் எந்த கேட்டகிரி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்க, ஃபீமேலாக அண்ட் மெயிலான்றதை தெளிவாக பார்த்தவங்க, சரிங்களா? நம்மளுக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நண்பன் மூலிமா எனக்கு தகவல் கிடச்சிருக்கு. அவர் கான்ஸ்டபிள் டிகிலர், சரிங்களா? அவர் அதில் தான் மெரிட் லிஸ்ட்டில் உள்ளே வந்தார். அவருக்கு என்ன தகவல் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் NOC வாங்க சொல்லியிருக்காங்க, சரியா? போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அவர் வாங்கியிருக்காரு. ரெண்டாவதுமா அவருக்கு நேற்று, சரிங்களா, வேலைக்கிழமை ஃபோன் வந்திருக்கு ஆவடியில், சென்னையிலேருந்து. சரி, என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போஸ்ட் மூலிமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பட்டுமா, இல்லை நீங்களே நேரில் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என் நண்பன் என்கிட்ட ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி நேரில் வர சொல்கிறாங்க, இல்லை போஸ்ட் மூலிமாவோ அப்ளிகேஷன் நான் அனுப்பட்டுமான்னு கேட்குறாங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நேரில் போய் வாங்கினா உனக்கு சில சந்தேகங்களும் தீரும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படின்றது நீங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுப்பேன். நேரில் போய்ட்டு சில டவுட்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் நீ நேரில் போய்ட்டு உன்னுடைய டீட்டெயில்ஸை நீ அங்கே வாங்கிக்கணும், உன்னோட அப்பாயின்மெண்ட்டை நீ வாங்கிக்கணும், ஜஸ்ட்டு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அப்படி தான் இருக்கட்டும்னு வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு அவங்கள வர சொல்லியிருக்காங்க. யாருக்காச்சும் போஸ்ட்டில் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள், சரிங்களா? நேரில் போகிறவங்களுக்கு நேரில் அவங்களுக்கு கிடைச்சிரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஃபோன் மூலிமா யாருக்கெல்லாம் தகவல் வந்துச்சோ அவங்கெல்லாம் நேரில் போய் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வாங்கிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் ஒரு டீமாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அங்கேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிரும். ஏன்னா நீங்கள் அதில் மிங்கிள் ஆகிட்டிங்கன்னா அடுத்த கட்ட என்ன, நீங்களோ டெலிகிராம் சேனலோ வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ ஒன்று நீங்கள் குரூப் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு தகவல் ஷேர் பண்ணிப்பீங்க, சரிங்களா? அவர் எங்கே வரணும், என்ன இது அடுத்த ப்ராசஸ் என்னன்றது ஒருத்தருக்கு கிடைச்சா கூட ஒரு 10 பேர் நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்களா? அதனால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் நேரில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன், சரிங்களா? சரி ப்ரோ, அடுத்த சிஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டு பல்காக வருதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. அது வருமா வராதா, இல்லை கன்ஃபார்மாக அது வருமா? கண்டிப்பாக வரும். லாஸ்ட்டு 2025 SSC GD கால்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நான் நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன். மறக்காமல் SSC GD நியூ நோட்டிஃபிகேஷன் பார்க்குறவங்க நம்மளோட சேனலில் போய்ட்டு வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்த ப்ராசஸ்னால் இப்போது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயும் டிஃபென்ஸ் லைனில் தற்போதைய நிலைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மட்டும்தான் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் டிஃபென்ஸும் சரி, BSFல 200 வேகன்சி கேட்டிருந்தாங்க, அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்துச்சு. இன்கம் டேக்ஸில் கேட்டிருந்தாங்க, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, IOBயில் கேட்டிருந்தாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கால்ஃபர் வந்துகிட்டே இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு. லாஸ்ட் டைம் 2 வீக் பிஃபோர் MEGயில்